ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடான ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் அப்படிங்கிறதுலேருந்து கேட்டிருக்கிறாங்க. டோட்டலாக 76 வேக்கண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஹியூஜான வேக்கண்ட் தான். அது இல்லாமல் சேலரி பேக்கேஜும் ரொம்பவும் நல்லா இருக்குது. அதோட ஒவ்வொரு போஸ்டிங்ஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரீமில் இருந்தும் கேட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுல நம்ம இதில் கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஒரு 4 வேக்கண்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. இதோட டோட்டல் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 வரை இருக்கும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 25க்குள்ளார இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க ஃப்ரெஷர்ஸாக கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அவங்க வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு வேக்கண்ட் தான். செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங்கை வந்துட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 42 வேக்கண்ட் வந்து ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 29 வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் ஏஜ் 29க்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1,60,000 வரை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக, அதாவது கெமிக்கல் ஆர் பெட்ரோ கெமிக்கல் அதோட இதில் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. பிஇ ஆர் பிடெக் எதுவாக இருந்தாலும் ஓகே. 60% மேலே வந்துட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் 60% எதிர்பார்க்குறாங்க. 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற ஜாப்ஸை வந்து எதிர்பார்க்குறாங்க. இதில் வேக்கண்ட் வந்து ஒரு 5 வேக்கண்ட் இருக்குது. ஏஜ் வந்து 25க்குள்ளார இருக்கணும்னு சொல்கிறாங்க. சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000லேருந்து 1,40,000 வரை அவங்க கொடுக்குறதா சொல்கிறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டட் ட்ரேடு, மெக்கானிக்கல் ஆர் ப்ரொடக்ஷன் அது ரிலேட்டடாக வந்துட்டு படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்கிறாங்க. 60% வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக எதிர்பார்க்குறாங்க. பிஆர் பிடெக் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். இதில் பார்த்தீங்கன்னா 6 வேக்கண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 29க்குள்ளார இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறதால ஏஜை வந்துட்டு அதிகமாக்கியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டட் ட்ரேடு, அதாவது மெக்கானிக்கல் ஆர் ப்ரொடக்ஷன் எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. 60% வந்துட்டு தேர்ச்சி வேணும்னு சொல்கிறாங்க. பிஇ பிடெக் ரெண்டில் எது வந்தாலும் முடிச்சிருந்தாலும் ஓகே. 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்குறாங்க. எலக்ட்ரிக்கல்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் வந்துட்டு 25 வரை இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 to 1,40,000. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. 60% தேர்ச்சியோட பிஆர் பிடெக் எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அதில் வந்துட்டு கேட்குறாங்க. மேக்ஸிமம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு இசிஇ ரிலேட்டட்னு கூட சொல்லலாம். எலக்ட்ரானிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு எலக்ட்ரானிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு ப்ராசஸ் கண்ட்ரோலு, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் இதில் வந்துட்டு 60%, அதாவது இது ரிலேட்டடாக பிஆர் பிடெக் எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. 60% வந்துட்டு அவங்களோட சிஜிபி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. டோட்டலாக 6 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 25க்குள்ளார இருக்கணும்னு சொல்கிறாங்க. 40,000லேருந்து 1,40,000 வரை சேலரி கொடுக்குறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேக்கண்ட் 2 கொடுத்துருந்தாலும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் 29 வரை சொல்கிறாங்க. 50,000லேருந்து 1,60,000 வரை சேலரி சொல்கிறாங்க. அதே மேலே சொன்ன அதே இது தான், பட் ஆனால் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், கண்ட்ரோல்ஸ், ப்ராசஸ் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பிரிவில் வந்துட்டு பிஆர் பிடெக் எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் அண்டு சேஃப்டி அப்படிங்கிறதுல வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் டோட்டலாக 8 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஏஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வரை இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 1,20,000 வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்
சயின்ஸ் டிகிரி ஆர் டிப்ளமோ எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிப்ளமோவில் சயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு யூஜியில் பிஎஸ்சி இது மாதிரி ஏதாவது ஒரு சயின்ஸ் டிகிரியில் ஏதாவது ஒன்று 60% முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபயர் சேஃப்டியில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான சான்றிதழ் இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து ஹிந்துஸ்தானில் வந்து அவங்க வந்து கம்பெனியில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக கேட்ட அந்த 76 ஜாப்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எப்படி வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிடி அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இது மூலிமா நாங்கள் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் தான் வந்து மேட்ரு. ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1180 ஸ்டார்ட் ஆகுது. 1180 சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் மூலம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி அடுத்து வந்துட்டு பிடபிள்யூடி இதுக்கான கேண்டிடேட்ஸ்க்குலாம் யாருக்கும் வந்துட்டு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 1180 அப்படிங்கிறதாலேயே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ணால் பண்ணுறவங்கள ரொம்ப மினிமம் தான் இருப்பாங்க. அதில் வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இப்போ குரூப் 2 அண்ட் குரூப் 2A அப்புறமேட்டுக்கு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக நிறையா பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதால உங்களுக்கு காம்படிஷன் ஹெவியாகும். இங்கே ஃபீஸும் அதிகம். அதே நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது நியூஸ் பேப்பரில் வந்துட்டு நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் நியூஸஸில் வந்துட்டு வந்திருக்க ஒரு ப்ரெஸ் நியூஸ் தான். ஸோ அதனால் வந்து இதில் மோஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப மினிமம் தான் இருப்பாங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ ஒரு 1000 ரூபாய்க்கா யோசிச்சுட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கீழே இருக்கிற அந்த கெரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தின் மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக தான் பண்ணணும். 10/8/2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார எல்லோரும் மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் வரணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்.